Students, Nitish Max, class 12, chapter 1, exercise 1.4, revision. So, revision. So, in the exercise 1.4, எதை பேஸ் பண்ணதுன்னா Cramer's rule. Cramer's rule பேஸ் பண்ணது. Solve the system of linear equation by Cramer's rule. Cramer's rule or determinant rule. ஞாபகம் வச்சுங்க. இதில் 2 கேட்டகரியாக சம்ஸ் பிரிச்சிருக்கேன். எல்லாமே Cramer's rule தான். இது என்ன 2 கேட்டகரினா, ஒன்று நார்மல் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வேட் ப்ராப்ளம். நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு சம் போகணும். சரிங்களா? இப்போ இந்த டைப் 1ல் ஆர்டினரி ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ரோமெட்டில் ஃபஸ்ட் சம், செகண்ட் சம் எல்லாமே வந்து 2x2 மேட்ரிக்ஸ் 3 மார்க்கில் கேட்பாங்க. ஃபஸ்ட் ரோமெட்டில் தேர்ட் சம், ஃபோர்த் சம் அண்ட் 1.25 இது எல்லாமே 5 மார்க் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? அதில் இந்த சம் ஃபஸ்ட் ரோமெட்டில் ஃபோர்த் சம் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் சம். நெக்ஸ்ட்டு வேட் ப்ராப்ளம். செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம் கொடுத்துருக்காங்க. வேட் ப்ராப்ளம்ஸை பொறுத்த வரைக்கும் அது எது முக்கியம் அப்படின்றத விட அந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் கொஸ்டினோட வேட் ப்ராப்ளத்தை படித்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டால் போதும். ஸோ எந்த சம் கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இதில் கொஸ்டின் நம்பர் 2, 3, 4 3 மார்க். இதில் இந்த கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க்கு, ராங் ஆன்சருக்கு 1/4 ரெடியூஸ் பண்ணுவாங்கன்னு இருக்கு இல்லையா, அந்த சம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 எக்ஸாம்பிள் 1.26 5 மார்க். இந்த 2 சம் பார்த்திங்கன்னா 5 மார்க். இதில் கொஸ்டின் நம்பர் 5ன்றது ஒரு ஃபேமிலி வெண்ட் ஃபார் ஹோட்டல், தோசை, இட்லி சாப்பிட்றாங்க இல்லையா, அந்த டைப் சம்மு. எக்ஸாம்பிள் 1.26 வந்து T20 கான்செப்ட் அப்படின்ற ஒரு சம் வரும். ஸோ இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் இதுவும் கொஞ்சம் முக்கியமான 5 மார்க்ஸ் சம். ஓகே, இப்போது இந்த கிராமர்ஸ் ரூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக, கிராமர்ஸ் ரூல் இதை பேஸ் பண்ணி எது 2 மார்க் 3 மார்க்னு சொல்லிட்டேன். பட் அந்த மெத்தடை கான்செப்டை சொல்கிறதுக்காக ஒரு சம் நான் இங்கே எழுதியிருக்கேன். 5 மார்க்ஸ் சம், ஃபஸ்ட் ரோமெட்டில் ஃபோர்த்து சம். யூஸ்வலாகவே லீனியர் ஈக்குவேஷன்ஸில் நம்ம எந்த மெத்தட் போட்டாலும் 1/x 1/y 1/z பேட்டர்ன் வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு let 1/x = a, 1/y = b, 1/z = c தான் சொல்லுவோம். இந்த கிராமர்ஸ் ரூலில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மெத்தட் போனாலும் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்னா இந்த 1/x 1/z 1/y 1/z வந்தால் இந்த ஏபிசின்னு எடுத்துக்கும். அப்போ ஈக்குவேஷன் பிகம்ஸ் 3/xனா 3a, -4/yனா 4b, -2/zனா -2c, -1 ஈக்குவேஷன் அந்த பக்கம் போனால் 1. நெக்ஸ்ட்டு 1/xனா a, 2/yனா 2b, +1/zனா +c, -2 அந்த சைடு போனால் +2. தென் தேர்ட் ஈக்குவேஷன் 2/xனா 2a, -5/yனா -5b, -4/zனா -4c, +1 அந்த பக்கம் போனால் -1. ஸோ இப்படி 3 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடைக்கிது. இதை மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். ஓகேங்களா? 3 -4 -2 ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ், 1 2 1 செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ், தேர்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட் 2 -5 -4. இங்கே ஏபிசி இருக்கிறதால ஸ்மால் ஏபிசின்னு எழுதிடலாம். ஈக்குவலுக்கு அந்த சைடு 1 2 -1. யூஸ்வலாக எந்த மெத்தட் போட்டாலும் நம்ம இந்த AX = Bன்ற அந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இப்போது நம்ம மேட்ரிக்ஸ் மெத்தடில் டெல்டா ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா. இந்த கிராமர்ஸ் ரூல் டெல்டான்றது நத்திங் பட் டிட்டர்மினன்ட் A. ஸோ இந்த டிட்டர்மினன்ட் A என்ன வரும் அப்படின்றது டிட்டர்மினன்ட் உங்களுக்கு யூஸ்வலாக போட தெரியுன்றதால நான் டைரெக்டாக ஆன்சர் எழுதினேன். டிட்டர்மினன்ட்ன்றது -15 வரும். ஓகேங்களா? அடுத்து del1 கண்டுபிடிப்போம். அந்த del1 என்னன்னு சொன்னால் டிட்டர்மினன்ட் ஆஃப் இந்த A மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான். இதில் இந்த ஃபஸ்ட்டு காலம் 3 1 2 ரிமூவ் பண்ணிவிட்டு இதை எழுதணும். 1 2 -1. மீதி 2 காலம் இதுவே -4 2 -5 -2 1 -4 அதுவே. இதுதான் del1. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் இது -15 வரும். சரிங்களா? அடுத்து del2 கண்டுபிடிக்கணும். del2 என்னென்னா டிட்டர்மினன்ட் ஏல காலம் 2க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். 3 1 2 அப்படியே இருக்கும். இந்த காலம்
2க்கு பதிலாக இந்த 1 2 minus 1, இந்த காலம் 3 அப்படியே இருக்கும் -2 1 -4. ஓகேங்களா? இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிங்களான்னா -5ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு del 3. del 3னா ஃபஸ்ட்டு 2 காலம் அப்படியே 3 1 2, இங்கே -4 2 -5. ஓகே, இந்த காலம் 3 -2 1 -4 பதிலாக இதை எழுதுருங்க. 1 2 -1 ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ இதோட டிட்டர்மினன்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா del 3யோட டிட்டர்மினன்ட் வந்து -5ன்னு வரும். ஓகேவா? இப்படி டெல்டான்றது டிட்டர்மினன்ட் ஏ, del 1 del 2 del 3ன்றது del 1னா ஃபஸ்ட்டு காலம் ஏ மேட்ரிசஸில் ஃபஸ்ட்டு காலத்துக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். del 2னா செகண்ட் காலம், del 3னா தேர்ட் காலத்துக்கு இந்த பி மேட்ரிக்ஸை ரீப்ளேஸ் பண்ணணும். ஃபைனலாக பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். எப்படி? எக்ஸ் இந்த இடத்துல வேரியபிள் என்னது ஏவா? ஸோ ஏ ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா. ஓகே, இங்கே டெல்டா 1 என்னது -15, டெல்டா என்னது அதே -15, therefore 1. ஏ ஈக்குவல் டு 1ன்னா அதோட ரெசிப்ரோக்கல் எக்ஸ் ஈக்குவல் டு 1 தான். ஓகே, அடுத்து பி ஈக்குவல் டு எப்படி ஃபார்முலா வரும்னா டெல்டா 2 பை டெல்டா. டெல்டா 2ன்றது இங்கே -5 இது -15, கேன்சல் பண்ணால் 1/3 வரும். ஸோ பி ஈக்குவல் டு 1/3னா அது ரெசிப்ரோக்கல் ஒய் ஈக்குவல் டு 3 அப்படின்னு வரும். சரிங்களா? தென் ஃபைனலாக இசட் ஈக்குவல் டு சி ஈக்குவல் டுன்னு வரணும் del 3 பை டெல்டா. இங்கே del 3 -15 பை -5 பை -15, சி ஈக்குவல் டு 1/3ன்னு வரும். ஸோ இப்போது இந்த சி ஈக்குவல் டு del 3 பை டெல்டா ஈக்குவல் டு -5 பை -15, சி ஈக்குவல் டு 1/3. ஸோ இசட் ஈக்குவல் டு 1/3யோட ரெசிப்ரோக்கல் 3. ஸோ இப்படி இந்த ஆன்சரை கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ கிராமர்ஸ் ரூல் அப்படின்னா என்னன்ற ஒரு ப்ரொசீஜருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ஒரு சம் போட்டு பார்த்துட்டு இங்கே இருக்கிற எல்லா சம்மோட எஸ்பெஷலி வேட் ப்ராப்ளம் 2 3 4 5 1.26ன்னு மொத்தம் 5 சம்ஸ் இருக்குது இல்லையா? அந்த அத்தனை சம்மோட இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் மட்டும் எழுதினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் இந்த சம்மு முக்கியம் அந்த சம் முக்கியம்னு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சம் போட்டு வரும். தென் எல்லா ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணிட்டா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். சரிங்களா? Nitish Max Guide for classes 10, 11, 12. For door delivery, contact 9843 525224.